பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வருகிறார் வருகிறார் வருகிறார். பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க. அவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். அமருங்கள். அண்ணா, தங்களை காண ஜாக்சன் துறையிலும் இருந்து தூதுவர் வந்திருக்கிறார். வர சொல்லுங்கள் அவரை. அரசே, பணிகிறேன். கலெக்டர் ஜாக்சன் துரை தங்களுக்கு ஓலை அனுப்பி உள்ளார். உனக்கு படிங்கள், பிள்ளையர்களை நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு விஷயம் வருமாறு. நான் சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவி ஏற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பேர் WC ஜாக்சன் என்பதாகும். என்னை பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் முறையில் என்னை பேட்டி கண்டு விட்டு வரியும் செலுத்தி விட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிவிட்ட கெடுவுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். அதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவு காலுக்கும் நீர் பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்திக்கிறான் அவன், அணையனாவன், அகங்காரம் பிடித்தவன், அணையறிஞர் அரசர், நொடிகள் வருவேன் அவன் தலையுடன். 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று எந்த ஒரு சிறு காசும் செலுத்தியதும் இல்லை, செலுத்த போவதும் இல்லை. அறிவேன். அதனால் எங்கள் கம்பெனி பெரும் பாதிப்பு அடைந்துள்ளது. பிழைக்க வந்தவர்கள்தானே நீங்கள்? பிழைக்க முடியவில்லை தேங்கள் நீங்கள் நாட்டாய் தேடியவர்கள். இங்க என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்தி நிற்பாட்டிற்கு அவமானமாக இல்லை உங்களுக்கு? அதுவும் சரிதான். பணம் வேண்டும் என்றால் கடனாக தருகிறோம். எங்கள் இருக்க குணம் பற்றி அறிய வேண்டும் என்றால் இனாமாக தருகிறோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த வீரபாண்டியன் உயிர் அவனிடம் இருக்கும். வரை என்று சிறு கொச்சலும் தென் திசையை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் பூமி. இது கஜனைகள் மட்டும் ஒழிக்கும் காடு. இங்கே நரிகள் நடமாட முடியாது. சென்று விடுங்கள் இங்கே இருந்து. அவனை ஓட சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. அண்ணா, தூத்துக்குடியில் இருக்கும் ஆங்கிலேயரின் பட்டாளத்த வீரர்களுக்கு இறைச்சிக்காக நமது பாளையத்தில் ஆடுகளை அனுப்பக்கூடாது என்று நமது மக்களுக்கு ஆணை இடுங்கள் மன்னா. ஆமாம் அண்ணா, அதே போல் ஆங்கில வியாபாரிகளுக்கு நம்முடைய மக்கள் துணி தேடி தரக்கூடாது என்றும் அணையிடுங்கள் அரசே. ஆம், அதுவும் சரிதான். அப்படியே ஆணையிடுகிறேன். மன்னா, தங்களை காண கோபால் ஐயர் வந்துள்ளார். வர சொல்லுங்கள் அவரை. மன்னா, Emperor Gopal Iyer, நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்கம் விலாசம் மேல்மாடியில் தங்கியுள்ளார். பதாய் பலம் எதுவும் என்று தாங்கள் வந்தால் பேட்டி கொடுப்பது என்று கூறியுள்ளார். மன்னா, இது சூழ்ச்சி. வேறு அங்கத்தனைத்து செலவுபடுத்த அரசு. சூழ்ச்சி ஒன்றும் இல்லை மன்னா. இந்த சந்திப்பு கவனையை தலையத்து இருப்பதால் ஜாக்சன் துரை சந்திப்பது சரி. அது மட்டுமல்ல, ஜாக்சன் துரை மிகவும் நல்லவர். உங்கள் மேல் நல்ல அபிப்பிராயம் கொண்டவர். தாங்கள் வந்து அவரை சந்தித்து அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். இது நல்ல நற்பக்க ஆரம்பமாக இருக்கும். ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். புறப்படும். நன்றி மன்னா.